இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படி சொல்வீங்க, உங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் கூட வந்துட்டு உங்கள் அம்மாவை நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, பெத்த அம்மாவை எப்படிமா நினைக்காம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, நினைக்கக்கூடாது, என் கூட இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த திக்கா காட்டி சொல்கிறாங்க, அதை நீங்கள் பம்பா போச்சு, பெத்த அம்மாவை யாராவது நினைக்காம இருக்க முடியுமா, எங்கள் அம்மாவெலாம் நான் எப்போவும் நினச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை பற்றி நீ ஒன்றும் பேச தேவையில்ல, ஓ வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கத்துறாங்க. உடனே வந்துட்டு இங்கிட்ட சந்திரகலா ஆரம்பிச்சுறாங்க. அக்கா அதனால தான் சொன்னேன், எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், வேலைக்கார இடத்துல வைக்கணும், பாத்தி அவன் எப்படி பேசுறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாங்க, இங்க பாருங்க கோவிலுக்கு நான் மட்டும் தான் போறேன், நீங்க ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிடு. வேமா கார்த்திக் வந்துட்டு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ என்ன இது இப்படி சொல்றீங்க, திடீர்னு இப்படி சொல்லிட்டா எங்க பிளான்ல என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி, என்னது பிளானா அப்படின்னு சொல்லி சாமுடி சரி கேட்குறாங்க. அது இல்லை போலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோமே அதை சொல்றேன் அப்படின்னதும், பெத்த அம்மா அப்பாவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அவங்க கூட போட்டோம், ஏன் கூட எதுக்கு கோயிலுக்கு வரணும், அதெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்ல, அம்மா நடந்தது ஏதோ நடந்துருச்சு, அதுக்காக அப்பா விட்டு போனால் என்னமா அர்த்தம், அப்பாவையும் கூட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்ல, இதை பற்றி யாரும் நீ பேச வேணாம், இவர் வர வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடு. இங்கே பாரு சிலம்போ, நீ ஆரம்பிச்சு வச்சது எவ்வளோ தூரம் வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்ல, வேமா துர்கா சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர் எதேஷியாக சொன்னார், அதுக்கு அம்மா இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, வேமா ரேவதி வந்துட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. அப்பா நீ எதுவும் நினச்சிக்காதீங்கப்பா, ஏதோ நடந்துருச்சு, அம்மா கோவத்தை பற்றி தெரியும்ல, சாரிப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சாமுண்டி சரி கோயிலுக்கு போகிறதுக்காக வர்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா அப்பாவையும் கூட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, இங்கே பாரு ஏன் இப்படி அக்காவை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் கிளம்பும் போது வாயாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அமைதிப்படுத்திட. ஏமா கார்த்தியும் சாமுண்டி சரி அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை கத்திக்கிட்டு இருக்க, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, என்னை நோஸ்கட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லதுமே, இந்த சின்ன பொண்ணு அவங்க ஒய்ஃபு எல்லாருமே இவருக்கு வேறு வேலை கழுதல்லப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு உள்ளே போயிடுறாங்க. இங்கிட்ட கோவிலில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியோட பாட்டி வந்து இறங்குனதுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், கூடி சீக்கிரம் குடும்பம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு உள்ளே வராங்க. அம்மா கண்டிப்பாக இன்னைக்கு ஐயா வந்துருவாரா அப்படின்னு சொல்ல, அதை எப்படி வராமல் இருப்பா, என் பேரை கார்த்தியே சொல்லியிருக்கான், ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்காம அவன் விடவே மாட்டான், கண்டிப்பாக என் பையன் வருவான், 30 வருஷம் தவன் என் பையனை பார்க்கணுன்னு, நான் அவனை வந்துட்டு பார்க்க போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சாமுண்டி சரியும் கார்த்தி வந்துட்டு கோவில் முன்னாடி இறங்குறாங்க. சாமுண்டி சரிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆரவாரம் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு பாட்டி தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இது என் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு சாமுண்டி சரி கோயிலுக்காக நன்கொடெல்லாம் கொண்டு வராங்க. அதை வந்துட்டு உள்ளே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வேண்டிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க, ஆளை காணும் அப்படின்னதும் இந்த இதுக்கும் பக்கத்தில் இருந்த லேடி சொல்கிறாங்க, அம்மா ஒருவேளை ஐயா எனக்கு வரலையோ அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பார்த்தா கார்த்தி வந்துட்டு பாட்டியை பார்த்துடுறாங்க. விறுவிறுன்னு பாட்டியை தள்ளி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. எங்கப்பா நீ மட்டும் வந்திருக்க, என் பையன் எங்க பின்னாடி இருக்கானா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால வரல அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது பாட்டிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பெத்த அம்மா அப்பா பற்றி நினைக்கிறது ஒரு குத்தமா, இன்னும் என் பையனை இப்படி தான் அவள் வச்சுட்டு இருக்காளா, கடவுளே இதுக்கு ஒரு கண்ணே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க. சரி விடுங்க பாட்டி, நடந்துருச்சு, நானும் எவ்வளவோ பேசி டைவர்ட் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அவங்க வந்துட்டு இந்த பிரச்சனையை பெருசாகிட்டாங்க, இன்னும் உங்கள் மேலே தாத்தா மேலே பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க, ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, எப்பா அதுக்கு தானப்பா 30 வருஷம் நான் வந்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க பாட்டி எல்லாம் சரியாயிடு விடுங்க அப்படின்றாங்க. இல்லைப்பா இதுக்கு மேலே உடம்பும் தாங்காது மனசு தாங்காது, அங்கே போக வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு, இனி நாங்கள் அப்பயே இருக்கோம், இப்போ போலே வந்துட்டு எங்கள் பிள்ளை எங்கள் கூட சேர விடாமல் வச்சிருந்தா எப்படி அப்படின்னு சொல்ல, பாட்டி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே நடக்காது, கொஞ்சம் வந்துட்டு நார்மல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைப்பா அவளை விட மாட்டேன், இன்னைக்கு 2ல் ஒரு ராத் அவளை பார்த்து கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி வேணாம் பாட்டி பெரிய பிரச்சனை ஆகிட போது, வேணாம் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்ல, விடுப்பா கார்த்தி எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே அமைதியாக இருக்கிறது, எங்களை அவள் கடைசி வரைக்கும் இப்படியே வச்சுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கலாம், என் பையனை வந்துட்டு இன்னும் எவ்வளோ தான் கஷ்டப்படுத்த போகிறாளோ, அவளை பார்த்து நறுக்குன்னு 2 வார்த்தை கேட்டால் தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவளை பார்க்கறதுக்காக வர்றாங்க. சாமுண்டி சரி சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி விறுவிறுன்னு ஓடி போய் சாமுண்டி சரி பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு பாட்டி சாமுண்டி சரி நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் சாமுண்டி சரிக்கு கோவம் வந்துடுது. ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்த எல்லாருமே இவங்க பேசுறதை வந்துட்டு அப்படியே ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளி மாதிரி வேசங்கட்டி ஆடிட்டு இருந்தவங்கலாம் வந்துட்டு இவங்களை சுற்றி நின்று என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை நம்பி உன் கோயிலுக்கு எனக்கு வந்துட்டு நிம்மதி கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் இங்கே நான் யாரை இத்தனை வருஷமாக பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கணும், அந்த மூஞ்சியை வந்துட்டு என் மூஞ்சியில் முழிக்க வச்சுட்டேன், இந்த நாளை வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது, இப்போ நினச்சா கூட எனக்கு ஒரு வாரம் பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல, சாமுண்டி சரி நீ எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போகிற, நான் உன் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறேன், என் பிள்ளை எங்களோட சேர விடு அப்படின்னு சொல்ல, முடியாது இப்படித்தானே எங்கள் அம்மா உங்ககிட்ட கெஞ்சினாங்க, உங்ககிட்ட புருஷங்கிட்டே கெஞ்சினாங்கல்ல,
தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் வந்துட்டு மனசு இறங்குனீங்களா? அமைதியாக கல்லுனி மங்கினி மாதிரி தான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சு என்றைக்குமே ஏற்றுக்கவே மாட்டேன். புருஷனையும் உன் கூட வந்துட்டு அமுச்சு விட மாட்டேன். கடைசி வரைக்கும் நீங்கள் பிள்ளை இல்லாமல் சாகத்தான் போகிறீங்க. இதை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. உன் மூஞ்சிலே முழிக்கிறத பாவோன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது எப்படி நாடி நரம்பெல்லாம் சுண்டி அடங்கினதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குறியா? என் மூஞ்சிலே முழிக்காத, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சாமுண்டி சரி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் இன்னும் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க அப்படின்னு சொல்ல, என்னது பிடிவாதமா? என் ஆத்தா எப்படி செத்தான்னு தெரியல, துடிதுடிச்சு செத்தா. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உன் புருஷனும் தான். இன்னும் நீங்கள் எவ்வளோ அனுபவிக்க போறீங்க பாருங்க. நீங்கள் என்றைக்குமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. உங்களை அழிச்சே தீர்வேன். நான் உன்னை பார்த்து உன் கூட நின்று பேசிட்டு இருக்கதே பாவம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாமி முன்னாடி வச்சு இப்படியெல்லாம் பேசாத சாமுண்டீஸ்வரி, என் பையனை எப்படியாவது எங்ககிட்ட சேர்த்துரு. 30 வருஷம் எங்களை பிரித்து இப்படி பாடா படுத்துறியே அப்படின்னு சொல்ல, என்னது கூட சேர்க்கணுமா? உங்களை பழி வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். உங்களை ஒன்று சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் பிள்ளை இல்லாமல் நீ உன் புருஷனு செத்து அனாத பணமாக கிடப்பீங்க. கொல்லி வைக்க கூட ஆள் இல்லாமல் கிடப்பீங்க. அனாத பணமா கிளவி அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இதை வந்துட்டு கார்த்தி கேட்டுட்டு அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீராக வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா பாட்டி வந்துட்டு இப்படி பேசுகிறாங்களே அனாத பணம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்திக்கு கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.